Hi, hello guys, welcome back to Autonayagan Sport Channel. IPL 2024 சிஎஸ்கே vs ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆர்சிபி அணி என்ன செஞ்சா இந்த மேட்சை வின் பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஏன்னா 2019ல 70 ரனுக்கு ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க சிஎஸ்கே அணி. அதுக்கு பதிலடி தர மாதிரி இந்த மேட்ச்ல பயங்கரமா ஆட பார்ப்பாங்க நம்ம ஆர்சிபி அணி. ஏன்னா பேட்டிங் ஆர்டர் பயங்கரமா இருக்கு நண்பா. பட் பவுலிங் தான் கொஞ்சம் சொதப்பலா இருக்கு. அதை மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா பயங்கரமா இருக்கும் இந்த மேட்ச்ல. ஆர்சிபி ஸ்டார்டிங்ல என்ன செய்யணும்னா அவங்களுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ருத்ராஜ் கேகவுட் அண்ட் ரச்சினேந்திரா இவங்க 2 பேர் விக்கெட்டை எடுத்து முடிச்சுட்டாங்கன்னா ஆர்சிபி அணிக்கு செம பிளஸ் அமைஞ்சிடும். ஏன்னா சிஎஸ்கே அணி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கே அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான். சிஎஸ்கே அணியோட ஓப்பனர்ஸ் மட்டும் அடிக்க ஆரம்பிச்சுட்டா நிப்பட்டவே மாட்டாங்க. அதனாலதான் பவர் பிளேல 2 பேர் விக்கெட் எடுத்து முடிச்சிட்டாங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு பிரஷர் ஏறிடும். சப்போஸ் ஆர்சிபி அணி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துட்டான்னு வைங்களே, ஆர்சிபி அணி பேட்டிங்ல என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங்ல பவர்ஃபுல்லா ஆட ஆரம்பிக்கணும். முடிஞ்சா என்னை அவுட் ஆகிக்காம இல்லைன்னா உங்க பவுலர் சப்போர்ட் வச்சு செய்வேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆட பார்க்கணும். இது மட்டும் நடந்துச்சுன்னா 2008க்கு அப்புறம் 2024ல சிஎஸ்கே அணியை சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்துல தோக்கடிச்சிருவாங்க. அப்புறம் சிஎஸ்கே டீமுக்கு அகைன்ஸ்டா ஆர்சிபி டீமுடைய பிளேயிங் 11 என்னவா இருக்க போன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஃபாப் டு பிளேசி கேப்டன் விராட் கோலி, ராஜத் பட்டிதார் அண்ட் அனுஜ் ராவத், கிளென் மேக்ஸ்வெல், கேமரோ கிரீன், தினேஷ் கார்த்திக், ஆகாஷ் தீப், கரண் சர்மா, அல்ஜாரி ஜோசப், முகமது சிராஜ் உங்க 11 பேர் தான் பிளேயிங் லெவல் இருக்க போதாக எனக்கு தோணுது. அப்புறம் ஆர்சிபி அணி இம்பேக்ட் பிளேயரா யாரை யூஸ் பண்ண போறாங்கன்னா மயாங்க் டாகர், சுயஸ் பிரபுதேசாய் உங்க 2 பேர்ல ஒரு ஆள் கண்டிப்பா இம்பேக்ட் பிளேயரா யூஸ் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இந்த மேட்ச்ல சிஎஸ்கே டீமுக்கு அகைன்ஸ்டா ஆர்சிபி டீம்ல யார் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னா விராட் கோலி. ஏன்னா சிஎஸ்கே டீமுக்கு அகைன்ஸ்டா 1000 ரன் அடிச்சுட்டாப்புல நம்ம விராட் கோலி. அதனால இந்த மேட்ச்ல நம்ம விராட் கோலி தான் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து சிஎஸ்கே டீம் ஆர்சிபி டீமுக்கு அகைன்ஸ்டா என்ன செய்யணும்னா அவங்களுடைய பேட்ஸ்மேனான ஃபாப் டு பிளேசி, விராட் கோலி அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் இவங்க 3 பேரையும் பவர் பிளேக்குள்ள தூக்கிட்டாங்கன்னா அவங்க பின்னாடி வர பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாம் பிரஷர் ஏறிடும். அதனால அடிக்க முடியாது, அவுட்டும் ஆயிருவாங்க. சப்போஸ் ஆர்சிபி அணி நாங்க பவுலிங் போறோம்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களே, ஆர்சிபி அணியோட பவுலர்ஸ் ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஸ்பின்னர்ஸா சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே இல்லை அந்த டீம்ல. அதனாலதான் இந்த மேட்ச்ல சிஎஸ்கே பேட்ஸ்மேன்லாம் வச்சு செய்யணும் பவுலர்ஸை. இது மட்டும் செஞ்சுட்டாங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு செம்ம பிளஸ் அமைஞ்சிடும் இந்த மேட்ச். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல சிஎஸ்கே அணி ஈஸியா ஜெயிச்சிருவாங்களோட எனக்கு தோணுது. ஏன்னா இந்த சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்துல 2008க்கு அப்புறம் நம்ம ஆர்சிபி அணி ஜெயிச்சதே இல்ல. சரி, ஓகே, ஆர்சிபி டீமுக்கு அகைன்ஸ்டா சிஎஸ்கே அணியோட பிளேயிங் 11 என்னவா இருக்கு போன்னு பார்க்கலாம். ருத்ராஜ் கேக்வாட், ரச்சின் ரவீந்திரா, டேரல் மிச்சல், சிவம் தூபே, அஜிங்கர் ரஹானே, தல தோனி, ரவீந்திர ஜடேஜா, தீபக் சாகர், சர்துல் தாகர், மகேஷ் தீக்ஷனா அண்ட் முஸ்தபிசுர் ரஹ்மான் இந்த 11 பேர் தான் ஆர்சிபி அகைன்ஸ்டா விட போறாங்கன்னு எனக்கு தோணுது. இந்த மேட்ச்ல இம்பாக்ட் பிளேயரா சிஎஸ்கே அணிக்கு யார் வர போறாங்கன்னா சமீர் ரிஸ்வி, மோயின் அலி, துஷார் தேஷ்பாண்டே அண்ட் முகேஷ் சௌத்ரி இவங்க 4 பேர்ல ஒரு ஆள் கண்டிப்பா இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இந்த மேட்ச்ல ஆர்சிபி அணிக்கு அகைன்ஸ்டா சிஎஸ்கே அணியில யார் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னா டேரல் மிச்சல் எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க 2008க்கு அப்புறம் ஆர்சிபி அணி சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்துல ஜெயிப்பாங்களா இல்ல சிஎஸ்கே அணி ஜெயிப்பாங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.